அப்படின்ட்டு தனக்கென்று நினைக்காமல் பிறருக்கென்று உழைத்து அவருடைய விடா முயற்சியின் மூலமாக நமக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தாரு. அதனால தான் எல்லா வரைக்கும் நாம் சுதந்திரமாக இருந்து கொண்டிருக்கிறோம் சார். முயற்சி, முதல் முயற்சி விடாமுயற்சி. முதல் முயற்சி பண்ணணும் சார். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் வாழ்வில் முயற்சி இல்லை, முயற்சி திருவினையாகும். முயற்சி இல்லை, இன்மையை புத்திவிடும். முயற்சி இருந்தது அப்படின்னா மட்டும்தான் வாழ்வில் நாம் முன்னேறி செல்ல வேண்டும், நாம் நினைத்த காரியத்தை அடைய முடியும். முயற்சி இல்லை என்றால் நாம் நினைத்த காரியத்தை அடைய முடியாது, செல்வங்களை நாம் குவிக்க முடியாது. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லுவோம். இலக்கு 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 அடையத்தான் வேணும் என்றால் பாதை கடினமாக இருந்தாலும் நாம் அந்த பாதையை நாம் கடந்துதான் ஆக வேண்டும் சார். ஒரு சின்ன ஒரு கவிதை ஒன்று சொல்றாங்க. முயற்சியோடு பிறக்கிறேன், விழுமும் எழுகிறேன், கற்று கற்று தெளிகிறேன், ஊக்கத்தோடு முயல்கிறேன், இலக்குகளை விதைக்கிறேன், கனவுகளில் வசிக்கிறேன், நானும் பூந்தோட்டத்தில் என்றும் இனிமையான மலராக ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நான் வளர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஸோ வாழ்வில் நாம் வளர்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்றால் விடாத முயற்சி தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். முயற்சி எடுத்துக்கிட்டு நாம் அதை ஒரு இடத்தில் வைத்து விடக்கூடாது, கன்சிஸ்டன்சி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து ஒரு தொடர் முயற்சி இருந்தது அப்படின்னா மட்டும்தான் எந்த இடத்துல நம்ம வீழ்றோமோ அந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து எழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமான அந்த ஒரு டூல் நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த பெர்சிவரன்ஸ், இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற அந்த விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு தூண் கோலை பிடித்து மட்டும்தான் நாம் வாழ்வில் முன்னேறி கொண்டு வர வேண்டும். அதே மாதிரி என்ன சார் வேல்யூ இருக்குது, என்னென்ன வேல்யூ, என்ன அந்த பெர்சிவரன்ஸோடைய வேல்யூ என்ன, எதற்காக நாம் அதெல்லாம் வச்சுருக்கோம், நம்மளுடைய கோல் செட்டிங்கை ரொம்ப லைவாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு செல்ஃப் டிட்டர்மினேஷனோட நம்ம இருக்கணும், செல்ஃப் எஸ்டீமை காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நம்ம எஃபிஷியண்ட்டாக இன்னும் டெவலப் ஆகிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய அந்த கோலை செட்டிங் பண்ணுறதுக்கு இந்த பெர்சிவரன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை சில விஷயங்களை சொல்கிறாங்க சார். அது எப்படி இருக்கும், அந்த விடாமுயற்சி நமக்கிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த மாதிரி இருப்போம், நம்ம எப்படி இருக்கோம். ஸோ நிச்சயமாக மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டு நாம் காணப்போம். சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு விஷயத்தை தொடர்ந்து வேலை செய்து கொண்டு இருப்பார்கள். அந்த எறும்பு பார்த்துருப்போம் சார், மழை காலத்துக்கு முன்னாடி அதற்கு தேவையான விஷயத்தை என்னைக்காவது அந்த எறும்பு படுத்துட்டு தூங்கி இருக்கிறத நம்ம அந்த காட்சியை நம்ம கண்டிருக்க முடியுமா சார். தொடர்ந்து அது வந்து துருதுருன்னு அதற்கான விஷயத்தை தேடிக்கொண்டே இருக்கும். அந்த மழை காலத்தில் ஒரு விஷயம் வெள்ளம் வருவதற்கு முன்னே அணை போட வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் சார் அது அந்த எறும்புகள் தான் நமக்கு மிக ஒரு ஊக்கமான ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு விஷயமாக இருக்கு. அதே மாதிரி நான் படித்த ஒரு நாவல் ஒன்று படித்தேன் சார். அதில் த ஓல்டு மேன் அண்ட் எர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படிங்கிற ஒரு அவார்ட் வின்னிங் நாவல் சார். அதில் ஒரு சாண்டியாகோ அப்படின்ற ஒரு கேரக்டர் 84 நாள் ஒரு சிறிய பையனை கூட்டிக் கொண்டு 84 நாள் தொடர்ந்து அவனுடைய மிகப்பெரிய எய்ம் என்ன அப்படின்னு சொன்னால் மேர்லின் அப்படின்ற ஒரு ஜெயிண்ட் ஃபிஷ்ஷை வந்து அவன் வந்து கேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறது சார். எவ்வளவோ அவங்க முயற்சி பண்ணுறான் சார். இவன் கூட சென்றவர்கள் அந்த ஃபிஷர்மேன் எல்லாமே அவங்களுக்கு தேவையான அந்த மீன்களை வந்து பிடிக்கிறாங்க சார். எல்லாரும் இவனை பார்த்து கேலி பண்ணுறாங்க சார். இன்னும் இவ்வளோ ஏஜ் ஆகிடுச்சு உனக்கு, இன்னும் இவ்வளோ வயசாகிடுச்சு, அந்த சின்ன பையனோட சேர்ந்து சுற்றிட்டு நீ என்னைக்கு அந்த மீனை பிடிக்க போகிறீங்க நினைத்த அந்த மீனை அந்த பிடிக்கப்படுறீங்க நினைத்து அந்த டைமண்டை நீ என்னைக்கு ரீச் பண்ண போகிற அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஓல்டு மேன் இந்த சாண்டியாகோ அப்படிங்கிற அந்த கேரக்டர் ஒரு நாளும் அவருடைய முயற்சியை வந்து விடவே கிடையாது சார். ஈவன் அந்த பையன் 44 days கூட வரான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா திட்டுறாரு அந்த குட்டி பையனை, நீ அந்த கிழவனோட போயிட்டு நீ என்னத்தை பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இந்த ஓல்டு மேன் நாம் இறப்பதற்குள்ளாக நாம் நினைத்த அந்த காரியத்தை அடைந்தே தீர வேண்டும் என்று 84 நாள் முயற்சி பண்ணி 85வது நாள் he got the fish மேர்லின் சார். அந்த ஃபிஷ் வந்து அடைஞ்சிடறாரு சார். அந்த ஃபிஷ் வந்து பிடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு அதுக்கப்புறம் தான் சார் பல்வேறு விதமான இடர்பாடுகள் வந்தது அந்த கடலில். ஏன்னா அந்த ஃபிஷ் வந்து அவ்வளோ பெரிய ஜெயண்ட் ஃபிஷ் இந்த ஓல்டு மேனால் ஒன்றும் பண்ண முடியல. அது வீட்டுக்கு கொண்டு வந்து கரை சேர்வதற்கு முன்னதாக பல்வேறு விதமான சேலஞ்சஸ் எதிர்கொண்டாங்க சார். சார் விடாமுயற்சி அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால் நாம் எடுத்துக்கொண்ட அந்த செயலில் பல்வேறு விதமான அந்த சவால்கள், பல்வேறு விதமான அந்த இடர்பாடுகள் இருக்கும் சார். அதையெல்லாம் அனுபவித்து கொண்டு நாம் மேலேறி வருவது தான் சார் அந்த விடாமுயற்சி அப்படின்றது சொல்கிறது.
அண்ட் அதே மாதிரி கடைசியில் பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஃபிஷர்மேன் அந்த சாண்டியாவோ என்ன பண்ணுறோம்னு சொன்னால் அந்த இடத்துல இறந்துடுறான் சார். அந்த மீன் கொண்டு வந்து கரை சேர்ந்ததுக்கப்புறம் ஸோ அந்த இடத்துல ஒரு மெசேஜ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், வரக்கூடிய ட்ராவலர்ஸ் எல்லாம் அந்த மீன் எல்லாமே குட்டி குட்டி மீன்கள் சாப்பிட்டு அதனுடைய அந்த எலும்பு கூடு மட்டும்தான் சார் நிற்கிது. வரக்கூடிய அந்த ட்ராவலர்ஸ் எல்லாமே அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க சார். எல்லாருமே சொல்கிறாங்க, கடைசியாக அதில் ஒரு கொட்டேஷன் வந்து சொல்கிறாங்க சார், மேன் கேன் பி டெஸ்ட்ராய்ட் பட் நாட் பி டிபீட்டட் அப்படின்னு சார் சொல்கிறாங்க சார். சார் மனிதன் அழிக்கப்படலாம், அவன் இறந்தே போயிட்டான் சார், பட் அவனுடைய கனவை அச்சீவ் பண்ணிட்டு தான் சார் அந்த ஓல்டு மேன் வந்து இறந்து போனார் அந்த இடத்துல. அந்த ஓல்டு மேன் வரக்கூடிய அனைத்து அந்த டூரிஸ்ட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கிறாங்க சார். அதான் சொல்கிறாங்க, மனிதன் என்பவன் தோற்கப்படலாம் பட் ஒருபோதும் அழிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சார் அவருடைய விடாமுயற்சியின் மூலமாக. ஆனால் அதே மாதிரி எனக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கிறது முகமது கஜினி சார். நமக்கு முகமது கஜினி நம்மளுடைய அந்த இந்தியாவை பிடிக்கிறதுக்காக 17 முறை அந்த முயற்சி பண்ணுறாரு சார். அதுக்கப்புறம் தான் சார் நம்மளுடைய இந்தியாவை வந்து கைப்பற்றாரு. ஸோ இந்த மாதிரி முயற்சிக்கு பல்வேறு விதமான விஷயங்களை சொல்கிறாங்க சார். நெல்சன் மண்டேலா சொல்கிறாங்க சார், ஒரு விஷயத்தை நம்ம அடைவதற்கு முன் அது வந்து இம்பாசிபிளாக தெரியுங்களா சார், பட் அதை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அது வந்து எவ்வளோ க்ளோஸாக இருக்கு நமக்கு அப்படின்றது தெரிய வருங்களா சார். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் தேடி சொல்வோம். அண்ட் அப்படி கிடைக்கவில்லை என்றாலும் மீண்டும் நாம் அதை தொடர்ந்து நாம் செய்வோம், வாழ்வில் வெற்றி பெறுவோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.